எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தியா. அகம் இடிச்ச மசாலா மற்றும் மரச்சிக்கு எண்ணெயிலேருந்து பேசுகிறோம். பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான டிஷ் வந்து பண்ண போகிறோம். முருங்கை இலையும் கடலைப்பருப்பையும் வச்சு. முருங்கை இலை வந்து நம்ம தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, மழை பெஞ்சதுனால நல்லா தளைஞ்சிருக்கு. அதை வந்து கொஞ்சம் ஒடிச்சுக்கலாம். அது கூட நம்ம வந்து நிலக்கடலை வந்து வாங்கி வச்சுருக்குறோம், எண்ணெயாட்டுறதுக்காக, மரச்சிக்கு எண்ணெயாட்டுறதுக்காக. அதிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். பச்சை நிலக்கடலையும் முருங்கைக்கீரையும் வச்சு தான் இந்த டிஷ் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் கொஞ்சம் கடுகு, 1 டம்ளர் நிலக்கடலை, 4 வரமிளகா, 2 ஸ்பூன் ஜீரகம், சின்ன வெங்காயம் ஒரு 20 தொளிச்சு எடுத்து வச்சுக்கலாம், 4 ஸ்பூன் மல்லி, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. சிம்பிளான டிஷ் தான். இது எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சி அப்படியே செய்ய போகிறோம். ஸோ பெருசாக வேறு எதுவும் தேவைப்படாது. முருங்கீரையில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம பச்சையாக இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். மல்லியை சேர்த்துட்டோம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டாச்சு. கீரையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். அது ஒரு வகையான டிஷ்ஷு. நிறைய பேர் சாம்பார் செய்வாங்க. பட் இது வந்து எங்கள் மாமியாருக்கு அவங்க மாமியார் சொல்லி கொடுத்த ஒரு டிஷ்ஷு. இது வந்து ரொம்ப சிம்பிள். இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை பொடி இருக்குது. இது வந்து வேற ஒரு வகையான இது டிஷ்ஷு. நிலக்கடலை சேர்க்கறதுனால டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே வேணுனாலும் ஒரு 4 கேஷ்யூ நட், ஒரு முந்திரிங்க ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் டெலிஷியஸாக இருக்கும் டேஸ்ட்டு. இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கொரன்னு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நிலக்கடலையை ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சிக்கலாம், சலவையெல்லாம். முருங்கீரையை வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தோசைக்கு தொட்டுட்டு சாப்பிட்டாங்க கூட சாப்பிட்ருவாங்க. வெறும் பொரியலாகவே நம்ம ஒரே வகையில் பண்ணி கொடுக்காம இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷு. ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். பச்சையாகவே அரைச்சிருக்கிறோம். அதை அப்படியே கொதிக்க விட போகிறோம். வடைச்சட்டியில் நிறையா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா அது பச்சையாக அரைச்சிருக்கனால அந்த பச்சை வாசனை வரும். அது போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றி நல்லாவே கொதிக்க விடணும். கொதிக்கட்டும் அது. முருங்கைக்கீரை எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. பெரியவங்க, குழந்தைங்க எல்லாத்துக்குமே. முக்கியமாக வந்து அனீமியாவுக்கு இது ரொம்ப நல்லது. ஸோ மாசமாக இருக்கிறவங்க, மாசமாக இருக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, பின்னாடியும் சரி இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. நம்ம வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் அந்த மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க டாக்டர். கூட சேர்ந்து கீரையும் நிறையா சாப்பிட சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக சாப்பிட சொல்கிறதே முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரை சூப்பாகவும் வச்சு குடிக்கலாம். இப்போ பொடியாக பண்ணி சாதத்தோட பிரட்டியும் சாப்பிட்லாம். ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. போனுக்கு, அனீமியாவை வந்து இது பண்ணுது. கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் இது. இது எங்கள் சைடு வந்து அதிகமாக நாங்கள் செய்வோம். சில சமயம் சாம்பாரில் பருப்பில் போட்டும் செய்வோம். இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கசப்பு வந்து கொஞ்சம் தெரியாது. குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து முருங்கைக்கீரையை ஆட் பண்ணியாச்சு. குழம்பு நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கும் நேரம். முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு திரும்ப வேணுனாலும் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா முருங்கைக்கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்ற கீரை மாதிரி இது டக்குன்னு வேகாது. ஒரு 5 மினிட்ஸ்னாச்சும் நம்ம கொதிக்க விடணும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு தண்ணி 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரை கொதிக்கிற வரைக்கும் விடணும். தேவையான அளவுக்கு உப்பை வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது. இந்த கொதிப்பில்லை கீரை வந்து வெந்துடும். கீரை வெந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வந்து தாளித்து விட்டுக்கணும். இந்த மாதிரி அரைச்ச குழம்புக்கு எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றி தாளித்தா ரொம்ப நல்லது. நாங்கள் அகம் மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சல்ஃபர் ஃப்ரீயாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் இப்போ தாளிக்க போகிறோம். ஏன்னா தேங்காய் எண்ணெயும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நல்ல ஸ்மெல்லு அண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும் குழம்புக்கு. அதனால் தேவையான அளவுக்கு எண்ணெயை வந்து ஒரு கரண்டியில் எடுத்துட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து நம்ம குழம்பு கூட மிக்ஸ் பண்ணும்போது லாஸ்ட்டாக இதை பண்ணும்போது குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சத்தான நிலக்கடலை முருங்கைக்கீரை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தோசை, சப்பாத்தி, சாதம் இது கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அகம் மரச்செக்கு எண்ணெய் மற்றும் மசாலா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுவோர் வந்து பின்னாடி வர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இடித்த மசாலா அண்ட் மரச்செக்கு எண்ணெய். நன்றி, வணக்கம்.